எம்ஜிஆர் லெவலுக்கு சொல்ல முடியாது, ரொம்ப கீழே சொல்ல முடியாது. எம்ஜிஆர் ரசிக்கக்கூடிய ஒரு நடிகர்கள், எம்ஜிஆர் ரசிக்கக்கூடிய ஒரு கலைஞர்கள் எப்படி இந்த படத்தை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்போதுக்கு போர் அடிச்சுன்னு நினைக்கிறேன். பாதி பேர் வந்து சென்ஸ் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு படம். வரதுக்கே இங்கே முடிக்கவே முடியல. இவங்களால எப்படி முடிக்கணும்னு தெரியாமல் பாதியில் முடிச்சு விட்ட மாதிரி இருக்குது. மேக்கிங் நல்லா இருந்துச்சு, சினிமோட்டோகிராஃபி மேக்கிங்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஸ்லோவாக போச்சு. விஜயகாண்டியே வருவோம் இல்லா, நம்மலாம் விஜயகாண்டியே வருவோம். டிவிக்கே பயலுக்கு ஓட்டு விஜய்க்கு தான். எல்லாரும் மறக்காம ஓட்டு இருக்கு. நம்மளுக்கு வருங்காலத்தில் தலைவரே விஜய் தான். படம் ரொம்ப பக்காவாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ½ அன் ஹவர் மாதிரி கண்கலங்க விட்டு அழுகு விட்டு ரொம்ப சிறப்பான ஒரு படமாக இருந்துச்சு. எம்ஜிஆர் ரசிக்கக்கூடிய ஒரு நடிகர்கள், எம்ஜிஆர் ரசிக்கக்கூடிய ஒரு கலைஞர்கள் எப்படி இந்த படத்தை பார்ப்பாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் என்னோடய கலை சொந்தங்கள்லாம் அந்த படத்துலலாம் நடிச்சிருந்தாங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது. எங்கள் அப்பாவும் கலைஞர் தான். சின்ன வயசுலேருந்தே எம்ஜிஆர் மாதிரி நடங்க, எம்ஜிஆர் மாதிரி பேசுங்க, தப்பு பண்ணாதீங்க, நேர்மையாக இருங்க, இப்படியே சொல்லியே வளர்த்தாரு. அவரும் நல்லபடியாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. எங்கள் அப்பாவை பார்க்குறது இல்லை, எம்ஜிஆராக தான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஏன்னா எம்ஜிஆரோட ஆன்மா வந்து இது பண்ணுற மாதிரி கதை என்ன மாதிரி சொல்லி சூப்பர் ஹீரோவாக காமிச்சிருக்காங்க. ஓகே எம்ஜிஆர் சூப்பர் ஹீரோ. மாவீரன்ல ஒரு வாய்ஸ் வர மாதிரி காமிப்பாங்க. அது வேற. ஆமாம். இந்த படத்தில் அவர் ஒரு எம்ஜிஆர்ன்றவர் ஒரு சூப்பர் ஹீரோ. அவர் இந்த அன்னியன் படத்தில் சொல்லுவாங்களே மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் அப்படின்னு அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. கதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாம். நல்லா இருந்துச்சு படம். ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருந்துச்சு. ஒரு மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் அந்த எம்ஜிஆர் வர சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. கார்த்தி ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு. எம்ஜிஆர்னா அப்போ பழைய காலத்து ஆட்கள் தான் பார்க்க முடியுமா, இப்போ இருக்க 2K கிட்ஸ் ஜென்சி பார்க்க முடியும்? கண்டிப்பாக பார்க்கணும். எம்ஜிஆரை பற்றி தெரிஞ்சுக்கணும். மற்ற நடிகரை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, முதல் சூப்பர் ஸ்டார் அவர் தான். தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் எம்ஜிஆர். அவரை பற்றி கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கான ஒரு முதல் படியாக அந்த படம் இருக்கும். நல்லா காமெடியாகவும் கொண்டு போயிருக்காங்க. எம்ஜிஆர் கருத்துக்களை சொல்கிற மாதிரியே இருக்குது படம். ரொம்ப கார்த்தி எப்படி பண்ணிருக்காரு? எம்ஜிஆர் பண்ணி நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை வந்து எம்ஜிஆர் ஏஐ பண்ணி தான் நல்லா இருக்குமா? இல்லை அப்படிலாம் இல்லை. ஏஐ பண்ணி வராரு. ஏஐ பண்ணி எம்ஜிஆரும் வராரு, கார்த்தி வராரு. கார்த்தி எம்ஜிஆர் ஃபேன் தான், சத்யராஜ் எம்ஜிஆர் ஃபேன் தான். 2 பேரும் சேர்ந்து அந்த படம் நடித்ததுனால ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. இல்லை டிஃப்ரெண்ட்டாக எக்ஸ்பெரிமெண்டலாக ஒரு ஃபேண்டஸியாக இருந்துச்சு படம். இப்போ இருக்க பொலிட்டிக்கல் இஷ்யூக்கு வந்து எம்ஜிஆர் வந்து சாட்டை எடுத்து அப்படி இருக்கும். அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. போர் அடிக்காமல் போதா படம்? எனக்கு போர் அடிக்கல, நிறைய பேருக்கு போர் அடிச்சுன்னு நினைக்கிறேன். பாதி பேர் வந்து சென்ஸ் பண்ணாங்க, நல்லா இருந்துச்சு படம். ப்ரோ ஃபீல் குட் மூவி மாதிரி எதுவும் ஃபீல் குட்லாம் இல்லை. இது வந்து எப்படின்னா ஒரு மாதிரி பெப்பியாக ஃபேண்டஸியாக ஒரு மாதிரி. இது மலையாளத்தில் வந்து இருந்தால் கொண்டாடி இருப்பாங்க, நம்ம ஊரில் கொண்டாட மாட்டாங்க. ஒரு மாதம் கழிச்சு ஓட்டிட்டு வந்த அப்புறம் ஃபயர் விட்டுட்டு இந்த மாதிரி இந்த படத்தை மிஸ் பண்ணுறோன்னா சொல்லுவாங்க. கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து அவர் வந்து ஒரு டீகோட் பண்ணணும். ஆனால் நிறைய விஷயம் புரியலை. ஒரு சில விஷயம்லாம் ஒரு எப்படி இந்த இதை வந்து லைன் பண்ணாப்புலன்ட்டு அவர் டீகோட் பண்ணோன்னே இன்னும் கொஞ்சம் புரியும். பிளாக் பஸ்டர் அடிக்குமா தெரியல. இது குறிப்பிட்ட ஃபேன்ஸுக்கான படம் மாதிரி இருக்கு. ஓகே. படம் செம போர். அப்படியே? ஆமாம், உண்மையாக ரொம்ப போர். ரீசெண்டாக வந்த படத்தில் ரொம்ப 2 மணி நேரம் படம் தான், ஆனால் ரொம்ப ஸ்லோ. 2 மணி நேரம் 3 மணி நேரம். ஆமாம், ரொம்ப நேரம். ஃபஸ்ட் ஹாஃப் போகிறதே 1 மணி நேரம்லாம் ரொம்ப நேரம் ஆன மாதிரி இருந்தது. எப்படா இன்டர்வல் விடுவீங்கிற லெவலில் இருந்தது. ஒன்றுமே பிளாட்டே இல்லை, சீரியஸாக ஒன்றுமே இல்லாமல் சும்மா கதைக்கே நீடு இல்லாமல் ஒரு அரைக்குறையாக ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு முடிச்சு விட்டு ரிலீஸ் பண்ண மாதிரி இருக்குது. வேறு எதுவுமே இல்லை இந்த படத்தில். எதுவுமே ப்ளஸ்ஸே இல்லையா? ஆமாம், கார்த்தி கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. அந்த எம்ஜிஆர் ரெஃபரன்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே ப்ளஸ்ஸாக எதுவுமே வரல. இதில் அந்த டேரக்டர் படம் வந்து நான் படம் வந்து காமெடி கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. இல்லை, காமெடிக்கு ஸ்கோப்பே இல்லைண்ணா. சுத்தமாக காமெடிக்கு ஸ்கோப்பே இல்லை. ஒரு ஜஸ்ட் அந்த ரெஃபரன்ஸை வச்சுக்கிட்டு இப்போ ஒரு சின்னதாக ஒரு கதை அதை பில்ட் பண்ணிவிட்டு வேறு அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரதுக்கே இங்கே முடிக்கவே முடியல. இவங்களால எப்படி முடிக்கணும்னு தெரியாமல் பாதியில் முடிச்சு விட்ட மாதிரி இருக்குது. கார்த்திக்கு நல்ல ஆக்ஷன் வரும், ஆக்டிங் ஸ்கோப் இருக்கு, எதுவுமே இல்லை. அவர் கார்த்தியோட பொட்டன்ஷியலே வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. கார்த்தி மட்டும் இல்லை, சத்யராஜா இருக்கட்டும், ராஜ்கிரணா இருக்கட்டும், ஹீரோயின் கேரக்டர் எதுக்குமே ஒரு ஸ்கோப்பே இல்லை. எதுக்கு வர்றாங்க என்னன்னே வித்தியாசமே தெரியல. எந்த கேரக்டருமே ஒரு நின்ன மாதிரி ஒரு டைலாகோ ஒரு படத்தை இப்போ பார்த்துட்டு வந்ததில் இந்த சீன் நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் கூட இல்லவே இல்லை. அந்த இன்டர்வல் பிளாக்ல வந்து அவங்க ரிவீல் ஆகிற விஷயமா இருக்கட்டும், இல்லாட்டி இந்த லைக் கார்த்திக் வந்து இது வந்து ஒரு ஹாரரா இல்லை ஒரு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்டா இல்லை ஹாலுசினேஷனா அதையுமே ரிவீல் பண்ணல. லைக் அதோட இப்போ ஒரு ஹீரோ தான் வந்து அந்த கில்லரே கண்டுபிடிக்கிறாருன்னு ஒரு பிளாட் எடுத்திருக்காங்க. அதில் வந்து அவர் என்ன ஸ்ட்ரகிள் ஆனார், அதை எப்படி ஃபேஸ் பண்ணார் அப்படின்ற விஷயமும் எதுவுமே கன்வே ஆகலை. ஸோ இந்த இதில் ஏதாவது ஒன்று கிளிக்காக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பார்ட் 2 மாதிரி ஏதாவது பிளான் பண்ணிருக்காங்க? பார்ட் 2 மாதிரி தான் எண்டு கொடுக்குறாங்க, ஆனால் கண்டிப்பாக அவங்களே எடுக்கவே மாட்டாங்க, வாய்ப்பே இல்லை.
எடுக்கிறதுக்கு அவங்களுக்கே கதை இது பார்ட் 1 முடிக்கிறதுக்கே கதையெல்லாம் முடிச்சு வச்சிருக்காங்க. ரொம்ப ஒஸ்ட். ஒன் டைம் வாட்சபிளா? ஒன் டைம் சும்மா வேணால் பார்க்கலாம். இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு, பொங்கல் ரிலீஸ்க்கு வேணால் பார்க்கலாம், அவ்வளோதான். ஆனால் ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற படம் கிடையாது. ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற எப்போ வந்திருந்தாலும் படம் வந்து இந்த இதுதான். மேபி இப்போ டிசம்பர் ப்ரீ பிளான் பண்ணியிருந்தாங்களா, அந்த டைம் வந்திருந்தால் இன்னும் தான் அடி வாங்கியிருந்திருக்கும். மேபி இப்போ வந்தால் கூட ஏதாவது ஃபேமிலி ஆடியன்ஸ் யாராவது வந்து ரீச் ஆகி கொஞ்சம் ஓடலாம் படம். லீவுனால ஓடலாம், இல்லைனா வந்து ரொம்ப ஒன்றுமே இல்லை. படம் நல்லா தான் இருந்துச்சு. இது ஆல்டர் ஈகோ கேரக்டர் பண்ணியிருக்காங்க. ஒன்று எம்ஜிஆராகவும் ஒன்று ராமநாதனாகவும் மாற்றி மாற்றி. அன்னியன் அளவு கம்பேர் பண்ணாங்கன்னா இது வந்து, ஆனால் பட் கார்த்தி வந்து அவர் பெஸ்ட்டு கொடுத்துருக்காரு. அதான் படத்தில் வந்து மேக்கிங் நல்லா இருந்துச்சு, சினிமோட்டோகிராஃபி மேக்கிங்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப ஸ்லோவாக போச்சு. ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப மெதுவாக ஸ்லோவாக எங்கேஜிங்காக இருக்கா இல்லை எப்படி? அதான் ஸ்லோவானா எங்கேஜிங்காலாம் இல்லை. ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் நல்லா போச்சு, அப்புறம் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் நல்லா கொண்டு போய் முடிச்சாங்க. இன்டர்வல் வந்து உங்களுக்கு ஒரு கன்வின்சிங்காக இருக்காது. பட் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான். ஃபேமிலியாக வந்தால் என்ஜாய் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுவோம். இது என்ன ஜானர் ஆக்சுவலி? காமெடியா, ஃபேண்டசியா, என்ன ஜானர்? இது வந்து ஃபேண்டசி அண்ட் காமெடி ஜானரில் எடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபேண்டசி அமைஞ்சிருக்கு, பட் காமெடி வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆகுது. அதாவது வாத்தியார் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கிட்ஸோட சேர்ந்து எப்படி தப்பை தட்டி கேட்குறாரு அப்படின்றதான் இந்த மெயின் கதை. ஒன் டைம் பார்க்கலாம். இல்லை இன்றைக்கி இருக்க ஜென்சி 2K கிட்ஸுக்கு வந்து வாத்தியார்னா யாரும் தெரியாதுல்ல, அவங்களுக்கு இந்த படம் நல்லா இருக்குமா பார்த்தா புரியுமா? எம்ஜிஆர் பற்றி இல்லை, அந்த மாதிரி இல்லை. அதாவது இந்த எம்ஜிஆரோட ஆக்ஷன்ஸ் தான் எங்களுக்கு தெரியும்ல இந்த ஜென்ரேஷனுக்கு. அதை வச்சு தான் படத்தை கொண்டு போனாங்களே தவிர எம்ஜிஆரோட டீப் கேரக்டர்லாம் வச்சு கொண்டு போகல. அவரோட ஆக்ஷன்ஸை வச்சு இந்த படத்தை ஃபுல்லாக கொண்டு போகலாம். ஒன் டைம் பார்க்கலாம் எல்லாரும். ஓகே. கதை நல்ல கதை ப்ரோ. ஆனால் சொல்ல வந்த மெசேஜை கரெக்டாக சொல்லலை அவங்க. அந்த மாதிரி நிறையா லேக் இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். லாஸ்ட்டாக எமோஷன் கொஞ்சம் ஒர்க் ஆச்சு, அவ்வளோதான். வாத்தியார் திரும்பி வரணும், எம்ஜிஆர் திரும்பி வரணும் அப்படின்னா அதில் ஒரு ஒர்க் ஆச்சு, அவ்வளோதான். அதோடய மியூசிக் நல்லா இருந்துச்சு படத்தில். வேறு நான் ஹீரோயின் படத்தில் தேவையில்ல ப்ரோ. கார்த்தி நல்லா பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி ப்ரோ? நலன் படம்னாலே ஹீரோயின் இல்லாமல் தான் எடுத்துக்கிறாங்க. ஆமாம், இல்லை ஹீரோயின் ஒரு சுத்தமாக தேவையில்லை. ஏன்னா 2-3 பாட்டு அதுவும் தேவையே இல்லை. ஆனால் மியூசிக் வந்து ஏன்னா பாட்டு நல்லா இருந்தாலும் தேவையில்லாத இடத்துல வருது, அவ்வளோதான். ஆமாம், அதான் கரெக்டாக தான் இருக்குது. கார்த்தி எப்போவுமே போலீஸ் கெட்டப் செட் ஆகும்ல. நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தேன். சூதுகவும் அந்த மாதிரி நினச்சி, சரி கார்த்திக்கு ஏன்னா இவர் சிவகார்த்தியனோட முதலாம் நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பிரின்ஸு சர்தார் அந்த மாதிரி காம்பினேஷன் வந்தேன். ஆனால் அது பூர்த்தி பண்ணல அந்த ரோஸ். ஆமாம் ப்ரோ. மொத்தத்தில் 5க்கு எத்தனை ஸ்டார்? 5க்கா 3 கொடுக்கலாமா? பாஸ் மார்க் கொடுத்துருவீங்க? எம்ஜிஆர் லெவலுக்கு சொல்ல முடியாது, ரொம்ப கீழே சொல்ல முடியாது. நார்மலாக படம் பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப அந்த அன்னியன் இதை கெட்டப்பெல்லாம் கொஞ்சம் மாற்றி இருக்கிற மாதிரி கொஞ்சம் அதில் அது ஒரே சீனில் அன்னியன் கெட்டப் மாற்றி வரும். இதில் நிறைய இடத்துல அந்த மாற்றங்கள். கார்த்தியா வருவாப்புல, எம்ஜிஆர் அந்த ஆவி வந்து அவரை ஒரு மனசுக்குள்ள, ஆமாம் அந்த மனசுக்குள்ள தப்பை தட்டி கேட்குற மாதிரி ஆபத்துன்னு அங்கே போய் நிற்கிறார் எம்ஜிஆர். ஓகே ஓகே. அந்த மாதிரி பழைய படங்கள் என்ன பண்ணுவாரோ அதே ஃபாலோ. ஆமாம், ட்ரெண்டிங்கில் பண்ணால் எப்படி இருக்கும் அதே தான். ஓகே ஓகே. எங்கேச்சிங்க போகுது அந்த புரட்டிக்காம? ஆமாம், படம் ரொம்ப ஸ்பீடாக போகுதுன்னு சொல்ல முடியாது, ஸ்லோவாக போகுதுன்னு சொல்ல முடியாது. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். இந்த டைம் காமெடி படம் மாதிரி இருக்கு. காமெடியும் சொல்ல முடியாது, காமெடியும் அவ்வளோ இல்லை. ஆமாம், மிக்சிங்கில் அப்படியே ஒரு நார்மலான மூவியாக இருக்குது. நல்லா இருந்துச்சு. கார்த்தி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. கான்செப்டே ஒன்றுமே புரியல. கார்த்தி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. கார்த்தி ஆக்டிங் மட்டும் தான் இருக்கா படத்தில்? வேறு எதுவும் ஸ்பெஷலாக என்ன? கார்த்தி ஆக்டிங் இருக்குது. வேறு பார்க்கலாம். படத்தோட கான்செப்ட் நல்லா இல்லை, கார்த்தியோட ஆக்டிங்காக பார்க்கலாம். எல்லாமே நல்லா இருக்கு. இதெல்லாம் ஒரு படத்துக்கு படம் எப்படி இருந்துச்சு? மொத்தத்தில் எப்படி இருந்துச்சு படம்? அவங்க வந்து பார்க்கல படத்துக்கு இப்போ தான் போகிறாங்க. படம் பார்க்கல, எம்ஜிஆர் பார்த்துட்டீங்க? ஓகே ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் போகிறீங்களா? ஆமாம். சரி ஓகே. அரசன் ப்ரோமோ பார்க்குறாங்க. அரசன் ப்ரோமோ ஜனநாயகன் ட்ரெயிலர் கண்டிப்பாங்க. விஜய் ஃபேன்ஸ் நாங்களாம் விஜய் ஃபேன்ஸ். தூரமாக விஜய் கண்டியே வருவோம். சரிங்களா? நம்மலாம் விஜய் கண்டியே வருவோம். டிவிக்கே பயலுக்கு ஓட்டு விஜய்க்கு தான். எல்லோரும் மறக்காமல் ஓட்டு இருக்கு. நம்மளுக்கு வருங்காலத்தில் தலைவரே விஜய் தான், முதலமைச்சர். 2026 அவர்தே, கவலையே படாதீங்க. ஓகேண்ணா.